ஹாய் வாங்கங்க. மாங்காய் சீசன்ல மாங்காய் ரசம் வச்சு சாப்பிட்டு பாத்திருக்கீங்களாங்க? செம்ம டேஸ்டா இருக்குங்க. ஒரு வாட்டி அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன், லைஃப்ல வந்து மாங்காய் ரசம் தான் கேட்பீங்க பாருங்க. மாங்காய் நல்லா குட்டி குட்டியா நறுக்கிங்க, அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்தி வேக வச்சிருங்க. எப்போ ரசத்துக்கு கரைக்கிற மாதிரி மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை, மல்லி எல்லாம் 2 பச்சை மிளகாய் போட்டுங்க. ஒரு 4-5 பல்ல பூண்டு, நான் குட்டியா 3 தக்காளி எடுத்தேன். அதில் 2 தக்காளி தூக்கி அதில் போட்டு மிக்சியில் வந்து கரகரன்னு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டு, ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கி ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுருவோங்க. வேக வச்ச மாங்காவை நல்ல ஒரு மேட்ச் வச்சு நல்லா நசிக்கிருங்க, இல்லை மிக்சியில் போட்டு கூட அடிச்சுங்க. அப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல ரசத்துக்கு, அதையும் போட்டு அந்த தக்காளியும் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் தனியாத்தூள், பெருங்காயத்தூள், உப்பும் போட்டு தேவையான தண்ணியும் ஊற்றி நல்லா கலக்கி ஸ்டவ் பற்ற வச்சு அடுப்பில் வச்சிடலாங்க. அது ஒரு பக்கம் ஓரத்தில் இருக்கட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கரண்டியில் ஒரு தாளிப்பு ரெடி பண்ணலாம். கடுகு போட்டு தாளிச்சிட்டு காஞ்ச மிளகாய் போட்டு அந்த தாளிப்பை தூக்கி அதில் ஊற்றிட்டு அப்படி சுத்தி நல்லா அப்படி கொதிச்சு வரும்போது மல்லி இலையும் கருவேப்பிலையும் தூவி டப்புன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க. வாசனை 10 கிட்டுக்கு அடிக்குங்க. அதை சாதத்துல போட்டு நீங்க பிணைஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அதுக்கு தொட்டுக்க வந்து உங்களுக்கு ஒரு நான்வெஜ், மீன் வறுவலோ இல்ல எறா தொக்கோ இந்த மாதிரி ஏதாவது வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அடிச்சுக்க முடியாது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. பாய்.